ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனதர் எபிசோடு. இந்த எபிசோட எந்த அனிமி பற்றி பார்க்க போகிறோம்னா கேஜு நம்பர் 8. நம்பர் 8 ரீசெண்டாக வந்ததில் ரொம்ப டாப்பாக இருந்துட்டு இருந்தது ரேட்டிங்கில். பட் டீமன் ஸ்லேயர் வந்ததுக்கப்புறமா ஒரு ஓட் போல் போட்டிருந்தேன் உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக வந்தது வின் பிரேக்கரா இல்லை வந்து டீமன் ஸ்லேயரா இல்லை கேஜு நம்பர் 8ஆன நிறைய பேர் டீமன் ஸ்லேயர் ஓட் போட்டாங்க. அது காரணம் லாஸ்ட்டு இருந்த 2 எபிசோடு தான். அந்த 2 எபிசோடில் எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு. பட் எதுவுமே நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ண ஒரு அனிமி கைஜு நம்பர் 8. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு அஸ்வின் ஏன் பிடிச்சது இல்லை நான் அப்போ இது ஓகே, இது ஒரு ரெகுலர் ஃபார்முலா மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன் நீ ஃபஸ்ட்டு. ஓகே சரி, நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் அந்த அனிமி ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சது என்னென்னா காஃப்கா கேரக்டர் தான். ஸோ காஃப்கா கேரக்டர் ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் இப்போ காமனாக நம்ம நிறைய அனிமி பார்க்குறோம். ஸோ அந்த நிறைய அனிமீஸில் மேக்ஸிமம் வந்து சின்ன பசங்க தான் வந்து நான் சூப்பர் ஹீரோ ஆகணும். சூப்பர் ஹீரோ மீன்ஸ் அதில் வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கோல் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இப்போ நருட்டோ வந்து ஹொக்காகேன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ எரன் வந்து நான் வந்து எல்லா டைட்டனையும் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு நினைப்பான். அந்த சின்ன வயசுலேயும் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. பட் வந்து இது அப்படி கிடையாது. நம்ம ஹீரோ நம்ம பார்க்குறப்பயே அவருக்கு வந்து 30 வயசு ஆயிடுச்சு. ஸோ அப்போது அதுக்கப்புறம் அவரோட ட்ரீமை வந்து அவர் ஃபாலோ பண்ணிருக்காரு இல்லையா. எனக்கு அதுவே புதுசாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து இது அந்த ரைட்டர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து எழுதியிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அது புதுசாக இருக்குது. ஓகே இல்லை நம்ம ட்ரீம் வந்து வயசாயிடுச்சுனாலும் ஃபாலோ பண்ணலாம் அப்படி இருந்தும் வரவங்க இருப்பாங்கங்கிறது எனக்கு வேற ஒரு அப்ரோச்சாக இருந்தது. ஸோ அதனால எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அது பிடிச்சிருந்தது. எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு சொல்லலாம். பேருக்காண்டி ஒன்று பிடிச்சிருக்கணுமே. ஆமாம், காஃப்கான்ற பேருக்காக எனக்கு பிடிச்ச ஒரு எழுத்தாளர் அவர். அதனால மட்டும் இல்லை, அப்புறம் இது வந்து ரொம்ப எபிசோட் பை எபிசோட் ரொம்ப ப்ரிசைஸாக கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் ப்ரிசைஸான கட்டு இருக்கும். அந்த லாஸ்ட் அந்த என்ன சொல்கிறது தொடரும் போடுறதுக்கு முன்னாடி மூமெண்ட் ஃபியூ 3 செகண்ட்ஸ் இருக்குல்ல, அப்போது ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து முடிச்சிருப்பான். ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்து. பட் எனக்கு என்னதான் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் கரெக்டாக அப்படி ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோதான் ஆன்சர்னு எழுதுவாங்க பார்த்துறீங்களா, அந்த அளவுக்கு தான் எல்லா எபிசோட்லேயும் இருக்குன்றது போக போக லாஸ்ட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் லாஸ்ட்டில் வைக்க முடியல. ஏன்னா கான்டென்ட் இவ்வளோதான் போது லாஸ்ட் அதே மெயின்டைன் பண்ண முடியாது. பியூராக என்டர்டெயின் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. எஸ், பட் அதுக்கப்புறம் தான் அது நெக்ஸ்ட் அடுத்த லெவல் இந்த அனிமி போகுமா, நெக்ஸ்ட் பிக் அனிமி ஆகுமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் அடுத்தடுத்து பேசிக்கலாம் நம்ம. பட் இன்னொன்று வந்து இதோட பேஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு சிட்டி இருக்குது. சிட்டினா ஜப்பான் இருக்குது. ஜப்பானில் கைஜூன்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அது வந்து ஹியூமனை அட்டாக் பண்ணுற ஒரு விலங்கு. காட்ஸில்லா மாதிரி அது பல ரகங்கள் இருக்குது அதுக்குள்ள. அதில் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த வெரைட்டிஸ் பற்றி சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அந்த வெரைட்டிஸ் வந்து எப்படின்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கைஜூஸ் வந்து அங்கே இருக்குது. ஒன்று வந்து ஹாஞ்சு. அது வந்து லைக் காட்ஸில்லாவை எடுத்துக்கோங்க, மிகப்பெரிய அந்த டைனோசர் மாதிரியான மிருகங்கள். முரட்டாலாம் இருக்கும். ஆமாம், அதை ஒரு சிங்கிளாக ஒரு ஆளை போயிட்டு டீல் பண்ணலாம் முடியாது, ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த கன்னை வச்சு கூட சுடுவார்ல ஹினா. ஆமாம், ஸோ அந்த மாதிரி யோஜு வந்து ஒரு மீடியம் அடுத்த கேட்டகரி. ஆமாம், லைக் ஹியூமனோட பெருசாக இருக்கக்கூடிய விலங்கினங்கள். அப்புறமா லாஸ்ட்டாக அது என்னன்னா சம்டைம்ஸ் வந்து இப்போ காஃப்காவை ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கப்போ ஒன்று வரும்ல, அதான் யோஞ்சு. அது வந்து அது கோர்லேருந்து தானாக கூட கிரியேட் ஆகலாம் அதுக்குள்ளேருந்து. இல்லைன்னா அந்த யோஞ்சுவை வந்து அந்த ஹோஞ்சு இருக்குல்ல பெருசாக இருக்குதுல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுது. அதோட ஆர்டரில் தான் அது ஒர்க் பண்ணுறது. இது ரொம்ப சின்னது, ஹியூமனோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோ. பட் இந்த 4 காலில் அந்த இது ஓடியாந்துட்டு இருக்கு இல்லையா, அவ்வளோ அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு முன்னாடி நிற்க முடியாது, ஈஸியாகவே டீல் பண்ணிடலாம். பட் அது ஒரு கேட்டகரி. அதுக்கு அடுத்து இருக்குது டைகேஜுனா லைக் பேருக்கு அர்த்தம் வந்து இது பிக் கேஜு அப்படின்ட்டு. ஆனால் இது சைஸில் வந்து ஹியூமன் சைஸ் தான் இருக்கும். பட் இது வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப பவர்ஃபுல். அது இப்போ ஏன்னா நம்ம வைஸ் கேப்டன் சொல்லியிருப்பாங்களோ அதில் காஃப்காவுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து அவரோட பவர் வந்து 9.8 வரைக்குமே நம்ம போவோம் சம்திங். ஆமாம், ஏதோ ரொம்ப அதிகமாக போயிருக்கும். அதை பார்த்துட்டு இல்லையே கைஜு கூட அப்படி இருக்காதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது அதுக்கு முன்னாடி அவங்க அந்த இது பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது அதோட பவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் கம்பேர் பண்ணுறப்போ. பேசிக்காக ஸ்டோரி லைன் சொல்ல மாட்டார். ஸ்டோரி லைன் என்னன்னா லைக் வந்து இப்படி ஊரை வந்து தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி கேஜூஸ். அப்போது ஒரு டீம் வந்து ஆன்டி கேஜூ டீம் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மாதிரி. அதுங்க அட்டாக் பண்ணி காலி பண்ணிட்டு இந்த ஊரை காப்பாற்றுற மாதிரி இது வழக்கமாக இந்த நம்ம அட்டாக் அண்ட் டைட்டனில் கூட பார்ப்போம். அதை காலி பண்ணி முடிச்சுட்டா லைக் அது பாட்டுக்கு ஆவியாக பறந்து போயிடும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, டீம் இருக்குது. அதில் தான் நம்ம காஃப்கா ஹிபினோ வந்து அதுவுமே என்னன்னா இப்போ ஃபைனலாக வந்து காஃப்காவோட சண்டை போடுவார்ல ஒருத்தர், அந்த ஹெட்டாக இருக்கவர், அவர் வந்து ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுவார். அது வந்து கைஜி 2லேருந்து
கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெப்பன். ஆமா. அப்போ அதை ரிமூவ் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்றா தானே இருக்கு. ஆமா. அதுல இருந்து அதோடைய பவர்ஸ் எடுத்து இவங்க வந்து புது வெப்பன் தயாரிச்சு அதை என்ன சொல்ற டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீலிங் ஃபேக்டரி எல்லாத்துக்குமே அதுல இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆமா ஆமா. அந்த அவங்க காஸ்டியூமோட டிசைன் கூட அந்த எனக்கு டைகேஜு இது மாதிரி பாக்குற ஒண்ணு தோணுது. பட் இங்க தேவையில்லை ஒரு கிரேசியான ஒண்ணு வச்சுக்கவே. இப்போ வந்து நான் நருட்டோ வீடியோ போடுறப்போ மதராவுக்கு வந்து ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. மதரா வந்து ஆசிராமாவோட செல்ஸ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபண்டான ஒன்று வச்சுக்க இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு சைடு. நான் யோசிக்கிறேன் இப்போ வந்து சம்திங் இந்த பேட்டில் வீடியோ போடுறப்போ கீழே என்ன கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை அது கைஜுக்கிட்டேருந்து எடுத்துட்டு வந்த பவர்ஸ் தான், அதனால இவங்களோட ஆட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணிட்டு. ஸோ அது பேட்டில் அந்த நடக்கிறப்ப இப்படி தோணுது. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து அதுக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக இருக்காங்க. இப்போ என்ன மெயினான ஸ்டோரி மெயின் என்னன்னு சொன்னோன்னா, ஹீரோக்கு வந்து ஒரு கோல் இருக்குல்ல. ஸோ என்ன கோல்னா, இவங்க ஹீரோ வந்து நம்ம காஃப்காவும் மினா அவங்க 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுமே ஒரு அட்டாக், ஒரு கைஜு அட்டாக்னால நிறைய அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஆன்டி கைஜு ஃபோர்ஸில் நான் சேரணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விருப்பப்படுறாங்க கோல். ஆனால் அந்த மினான்றவங்க வந்து அந்த கதையெல்லாம் என்னன்னு காட்டல. அவங்க வந்து தனியாக அதில் ரொம்ப முக்கியமான பதவியில் டாப்பில் இருக்காங்க. கைஜு அந்த அழிக்கிற ஃபோர்ஸஸ்ல அவங்க இருக்கிறாங்க. அதோட அவங்க ஹீரோ மாதிரி அங்கே இருக்க பீப்புளுக்கெல்லாம். ஆமா நிறைய பேர் உருவாகிறதுக்கே அவங்க வந்து ஹீரோ தான். அவங்க ஃபைட் பண்ணி காப்பாற்றினதை பார்த்து உள்ள வந்தவங்க எல்லாம் நிறைய அந்த படம் மாதிரி தான். ஏன்னா இவரை வந்து பேர் ஏதோ சொன்னோன்னே எல்லாரும் இப்படி பார்ப்பாங்க, உங்க கிளாஸ்மேட் அப்படின்னு எல்லாருமே ஜாலி ஆயிடுவாங்க. ஆமா ஆமா. நம்ம காஃப்கா வந்து என்னன்னு தெரியல, அதுக்கு அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பான். தோத்துக்கிட்டே இருப்பான். அது நம்மள மாதிரி பர்சன்டா. இப்போ எவ்வளவு பேர் எப்படின்னு தெரியல. நான்லாம் வந்து நைட்டு ஃபுல்லா படிப்பேன், அடுத்த நாளும் படிப்பேன். அப்போ 34 மார்க் தான் வாங்குவேன். உண்மையிலே எஃபோர்ட் போட்டு படிச்சு மார்க் வாங்காம இருக்க பர்சன்ஸ் நான்லாம். நம்ம யூடியூப் வீடியோமே அப்படிதான். வியூஸ் நம்ம விதி நம்ம அப்பல இருந்து வியூ அவ்வளவுதான் போகும். அது பேசிக்கா இருக்கு. நம்மள மாதிரி போல இருக்கு காஃப்கா. கண்டிப்பா அவன் 100% அவன் கொடுக்குறான். ஆனா ரிசல்ட் வர மாட்டேங்குது. உண்மைதான் விடு. நான் ஸ்கூல் லாஸ்ட் 10th ஞாபகம், அதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. சரி ஓகே, கதைக்கு அதான் அவன் வந்து அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்றான். இவங்க 2 பேரும் பெட் பண்ணிருப்பாங்க, நான் தான் போறேன்ட்டு. அவன் எங்கேயோ போயிருப்பான். நம்மால் வந்து ஆரம்பிக்க கூட முடியாம இருப்பான். ஃபோர்ஸில் சேராட்டி பரவாயில்ல, கைஜி டெத் ஆனதுக்கு அப்புறம் அதை க்ளீன் பண்ணுற ஒரு ப்ராசஸில் தான் அவன் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் தான் இவனோட அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல, டக்குன்னு அதோட ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து சேரலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கிடைக்குது. சான்ஸ் கிடைச்சி தான் அங்கே போகிறான். பட் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. இவன் வந்து இவனுக்குள்ளே வந்து அந்த தை கைஜு வந்து போயிடுது. ஸோ அப்படி போகிறப்போ வந்து இவனால் அது மாற முடியும். அவனால அந்த கேஜுவா மாற முடியும். ஆனா அப்பவும் அவன் வந்து ஹியூமன் மைண்ட் செட்டோட தான் இருக்கான். வந்து அது சிம்பியான் மாதிரி, இந்த ஸ்பைடர்மேன்ல வரும் இல்லையா, அந்த கேரக்டர் மாதிரி அவன் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அது இவனை கண்ட்ரோல் பண்ணலன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் பண்ணல, ஃபைனலா டேக் பண்ணலாம். ஸோ அதை பத்தி நம்ம சொல்லலாம். இது என்னன்னா அல்டிமேட்னா, இது தமிழ் டப்புல ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்க, செமையா இருந்துச்சு. அதுவுமே அண்ணன் உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து தமிழ்ல பக்காவா டப் பண்ணி வந்ததுன்னா நான் உட்காந்து பார்ப்பேன். சில பேர் அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு புரியல. இதுதான் சொல்லுனாங்க. ஏன்னா இப்போ அவன் ஆயிட்டான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீ இது ஏன் எந்த அளவுக்கு காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, இப்போ எரண்ட் வந்து டைட்டன் ஆனதுக்கு அப்புறம் அண்ணன் அப்படின்னு இந்த காமெடி பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம். நீ ஒன்று சொன்ன பத்தியா, காஃப்கா வந்து கரெக்டா அந்த கைஜியோட ஃபேஸ் போயிட்டு சிரிப்பான். அப்படியே நருட்டோ சிரிப்பான். பக்கத்துல போட்டோ வச்சா ஒரே மாதிரி இருக்கும். 2 பேரும் அந்த டம் கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இது இருந்தது. அதுக்கப்புறம் பவர்ஃபுல்லான ஆள் தான், ஆனா ஓடுவார், வா ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பாங்க பத்தியா. அவன் கூட இருக்க அவங்க ஆக்சிடென்டெல்லாம் நடந்திருக்கும் அது. ஸோ எனக்கு வந்து அந்த காமெடியெல்லாம் நிறைய இடத்துல பக்காவும் ஒர்க் ஆயிருந்தது. அப்பா சம்மல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி. ஆனா அவங்க வந்து ஏன் அதை ஹைட் பண்ணுறான்னா, நீங்கள் என்னதான் ஒரு ஹியூமனாக நல்லவனா இருந்தாலும் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹியூமானிட்டி அழிக்கிற ஒன்று இல்லை கைஜுங்கிறது. ஸோ அதனால ஒரு ஃபியர் இருக்கனால சரி நம்ம சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்து அதெல்லாம் காட்டாமலே உள்ளே போயிட்டு செலக்ட் ஆகிற மீன்ஸ் ஒரு ஃப்ரெண்டுக்கு தெரியும். அவங்க கூட ஜாயின் பண்ண ஒரு யங்கான ஒரு ஃப்ரெண்ட் வருவானே. ஆமாம், அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓடுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு தெரியும். இது அவங்க 2 பேருக்கு நடுவில் ஓப்பன் சீக்ரெட், வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க அடுத்தடுத்து போற மிஷன்ல வந்து இந்த பையன் வந்து நடுவுல இவன் கேஜுவா மாற வேண்டி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, இப்ப கிக்கோரு வந்து சூப்பர் கேரக்டர். எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டியா ஒரு கேரக்டர்.
நருட்டோல பேசிக்காக அப்படி சொல்ல முடியல. ஆனால் நம்ம இது ஜேஜேக்கு எடுத்துக்கிட்டோம்னா நோபரான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பா, அந்த மாதிரி. ஸோ அப்படி ஆனால் ரொம்ப டாப்பு. அவளுக்குமே ஒரு காரணம் இருக்கும், அவங்க அம்மா கைஜு நல்லா இறந்துருப்பாங்க, அதனால அந்த இதில் வந்துருப்பான்னு வச்சு செமையாக பண்ணிட்டு இருப்பா. பட் அந்த எக்ஸாம் நடக்கிறப்ப ஆக்சிடென்டலாக ஒரு கைஜு இவங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு கைஜு வந்துடும். அப்போ அவளை சேவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம காஃப்கா வந்து மாறிடுவார். மாறி அதை இது பண்ணுவார். இவன் கூட திட்டுவான், டே ஏயா பண்ணுறீங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பான். அதனால அவங்க 3 பேருக்கு அவன் மட்டும் தெரியும், காஃப்கா, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒருத்தன் ரெனோன்னு நினைக்கிறேன், அப்புறம் இவ கிக்கோரு அவங்க 3 பேருக்கும் தெரியும். ஆனால் அதை வந்து ஹைட் பண்ணிட்டு நம்ம அந்த இதை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பான். ஆமாம், என்னன்னா அவளுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அவங்க அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். என்னதான் அவள் ட்ரை பண்ணாலும் பெஸ்ட், எல்லாரும் பார்த்து வைக்கிற அளவுக்கு பெஸ்ட் ஒரு வீராங்கனையாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் காஃப்கா வந்து யூ டிட் வெல் அப்படின்னு சொல்லிட்டு அவளை காப்பாற்றுறது போய் ஃபைட் பண்ணுவான். என்னடா ஏன்னா அந்த அக்செப்டன்ஸ் அவளுக்கு லைஃப் லாங் கிடைக்கல, என்னதான் ஜெயிச்சிருந்தாலும் எல்லாரும் இருந்தாலும் கிடைக்கல. கரெக்டாக இல்லை, சச்சின் எனக்கு ஞாபகம் வந்தார். அவர் கோச் லாஸ்ட் வரைக்குமே நல்லா பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையா, எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேனாக எனக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு எனக்கு டக்கு நீ சொன்னே கனெக்ட் ஆனது. இன்னொன்று என்னன்னா, இவர் வந்து அந்த கைஜுவோட பவர்ஸை மட்டுமே நம்பிக்கிட்டு இல்லை, இவருக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்குது. இப்போ ரொம்ப நாளாக வந்து அந்த கைஜுவை க்ளீன் பண்ணி பண்ணிட்டு இருக்கனால அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு கைஜு வந்து அவர் வந்து வீக் பாயிண்ட் என்ன, அது என்ன பண்ணுதுங்கிறத அவரால் கெஸ் பண்ண முடியுது. ஆமாம், அவங்களுக்கு அதனால தான் டீமுக்குள்ள இருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வைஸ் கேப்டன் தரமான கேரக்டர் அவனுமே. அவன் சண்டை அவன் வந்து சண்டை போடுவான் பாரு, எனக்கு வந்து ஒரு லீவை கேரக்டர் பார்க்குற மாதிரி இருந்தது. ஆமா, இல்ல ஆக்சுவலி நிறைய சிமிலாரிட்டி சொல்லலாம் ஏஓடி கூட. ஆனா இது வந்து சிஜி சூப்பரா பண்ணிருக்காங்க அனிமேஷன். இப்போ அனிமேஷன் வந்து நான் ரீசெண்டா சோலோ லெவலிங் பார்த்தேன், சூப்பரா இருந்தது. இதோட அனிமேஷனுமே செமையா இருக்கு. அந்த கலர்ஸ் வந்து இந்த பர்பிள் கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க. நான் அதை கிரிக்கெட்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன், பர்பிள் அல்லது இதுல ப்ளூவா வரும்ல எமரால்டு அந்த மாதிரி. அதான் அந்த ஃபேமிலி, ஆமா அந்த ஃபேமிலி கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்றாங்க. அதுல வந்து இன்விசிபிளா கட் பண்ற மாதிரி ஒரு டெக்னிக்கலா இருக்கும், அதெல்லாம் சூப்பரா இருந்தது. இதில் என்னென்னா அந்த கைஜுக்கெல்லாம் பவர் எங்கே வருதுன்னா அதுக்கான மெயின் கோர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோர்லேருந்து தான் அது பவர் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து காஃப்கா தான் ஃபஸ்ட்டு சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து என்னென்னா கோர்ன்றது ஒரு ஹார்ட் மாதிரி வச்சுக்கிங்களா, அந்த கேஜுவே அழிச்சிட்டாலும் அந்த கோர் இருந்தால் அது திருப்பி ரீஜெனரேட் ஆகி வரும், அந்த மாதிரி ஒரு மேட்டர் இருக்குது. ஓகே, இப்போ இவர் மட்டும்தான் ஹியூமனாக இருந்துட்டு ஒரு கைஜுவாக இருக்காருன்னா இல்லை, இன்னொரு பர்சன் இருக்கான். ஆமாம், அவன் பேர் வந்து கைஜு நம்பர் 9. இப்போது இது ஒரு எபிசோடுமே அடுத்து பார்க்க வைக்கிறதுக்கு மாதிரியான கரெக்டாக கட் பண்ணியிருப்பாங்க. அந்த எட்ஜில் தான் அவங்க வின் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து என்ன, நான் வந்து எப்போ எனக்கு ரொம்ப சூப்பராக ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து சரியான கிக்கில் உட்காந்துருந்தேன். மாறிட்டார்ல, அதுக்கடுத்து நான் எதிர்பார்க்க மாட்டேது. அதுக்கடுத்து வந்து நான் ஒரு ஃபோர்ஸே வரும் பார்த்துருக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு. என்னடா ஒருத்தனை சண்டை போடுறது எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபோர்ஸாக ஒரு ஹெட்டே கிளம்பி வருகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தது. அந்த சீனு செம்மையாக இருந்தது. அப்புறம் தான் அந்த ஒரு ஹியூமனை கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ தான் இப்போ இதோட ரெஃபரன்ஸ்னு நீ எடுத்துன்னு வச்சுக்கவே, எல்லாருமே டோக்கியோ கோல்னு நினைக்கிறேன், அது அதோட ரெஃபரன்ஸ் இருக்கும்பாங்க, பாராசைட் ரெஃபரன்ஸ் இருக்கும்பாங்க, நிறைய அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் மேஜரா பாக்குறது வந்து பாராசைட் தான். அது கரெக்டா நம்ம வந்து காஃப்காவை கூட விட்டுரு, நீ வந்து இந்த 9 இருக்கான் இல்லையா, கைஜு நம்பர் 9, அவனை பாக்குறப்ப தெரியும். பாராசைட் என்ன பண்ணுன்னா ஒரு ஹியூமனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த ஹியூமனோட பாடியை டேக் பண்ணிட்டு அவனுக்கு டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே தான் கைஜு நம்பர் 9மே பண்ணிட்டு இருக்கு. ஃபைனலாக சாப்பிடாம இருக்கியா, சாப்பிட்டு இவனோட பாடியை எனக்கு டேக் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தோன்னா எவன் எடுத்தானோ அந்த பாடியில் அது இருக்கு. அதே மாதிரி டெக்னாலஜி அது யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த பாராசைட்ல அந்த கேட்டகரிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. எனக்கு ஆக்சுவலி ஏன் இது வந்து லைக் பாராசைட்லேருந்து கொஞ்சம் பின்னாடி தான். ஏன்னா அது நான் உண்மையிலேயே பாராசைட் பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்பார்க்கல இவ்வளோ மெச்சோர்டா நிறைய விஷயம் அதில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. கடைசி 2-3 எபிசோட்ல என்னென்னமோ பண்ணிட்டான். அந்த மியூசிக்லேருந்து முடிவு இன்ன வரைக்கும் எனக்குள்ளே இருக்கா அந்த மியூசிக்ல. ஆமாம், அப்படி இருக்குது. எனக்கு வந்து இதுலேயும் லாஸ்ட் எபிசோட்ல அதே மாதிரியான ஒரு விஷயத்த பேசும்போது அந்த மாதிரி பேசல. இது வந்து ஒரு மாதிரி இது பியூர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு. நான் அவ்வளோதான் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அந்த அனிமி பார்த்துட்டு. இப்போ எப்படி சொல்கிறதுனா, அந்த இது இருந்தாலும் எனக்கு போதும். ஓகே ரைட்டு, சொல்லல, எனக்கும் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் நான் வித்தியாசங்களை சொல்றேன். ஓகே, ஆமா நீ சொன்ன அது டிஃப்ரெண்ட் தான். பட் இது மேலே கீழே நாங்கள் சொல்லுவாங்க, அவ்வளோதான். நீங்கள்
பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக சூப்பராக போயிட்டு இருக்கு. இனிமேல் வந்து அவங்க லவ் எப்படிலாம் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அவங்க 2 பேருமே ஏஜ் ஆயிட்டாங்க. ஒரு 30+ இருக்கு. ஏன்னா மினாவுக்குமே இவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு காஃப்கா மேலே. அது வந்து லைட்டாக அவன் வைஸ் கேப்டன் கூட சொல்லலாம், இன்னும் சிரிச்சாங்க லைட்டாக சிரிச்சாங்கல்ல இப்போ அப்படிமா. ஆமாம். ஸோ அந்த இது இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாங்காவுமே அது கண்டினியூவாக வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து கைஜு நம்பர் 8 எப்படி பார்க்குறீங்க? ஸோ அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து வேற ஒரு அனிமையோட நாங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் பேசுகிறோம். இடையில ரேண்டமாக இப்போ ரீசெண்டாக ரோட் போல் போட்டிருந்தேன், யாரோட பாட்காஸ்ட் வேணும், எமினம்மா இல்லை வந்து எமினம்னா நான் ரொம்ப ரெடியா இருக்கேன், தயவு செஞ்சு எமினமுக்கு குத்துங்க ஓட்ட. எதுதான் ரேண்டமாக அப்பப்போ அது பண்ணலாம். பட் மேக்ஸிமம் வந்து அனிமி பாட்காஸ்ட் தான் வரும். சும்மா நம்ம வேற சப்ஜெக்ட் வேற தெரிஞ்சது மற்ற விஷயங்களும் இருக்குல்ல, சரி அதையும் பேசலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஐடியா. ஸோ அவ்வளோதான். வணக்கம். பாய் பாய்.